وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم استأذن أحدكم ثلاثا فلم يؤذن له فليرجع أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இந்த நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, டிசம்பர் 10வது தினத்தை உலக நாடுகள் அனைத்தும் மனித உரிமைகளின் தினம் மீறல் தினமாக கொண்டாடி வருகின்றது. அந்த அடிப்படையில் அந்த தினத்தை கடந்திருக்கின்ற நாம் இஸ்லாம் வழங்கியிருக்கின்ற மனித உரிமை மீறல்களை குறித்தும் ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்கின்ற விஷயங்களை இஸ்லாம் எப்படியெல்லாம் கற்று தந்திருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் எல்லா இடங்களிற்கும் சென்று ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் மனித உரிமைகளில சரியான நிலைப்பாடை இஸ்லாம் வழங்கியிருப்பதுதான் என்பர்களே. ஒரு சமூகத்தினுடைய விதி மீறல்கள் எவ்வளவு இருக்கின்றதோ, ஒரு சமூகத்திற்கு துன்பங்கள் நேருகின்ற பொழுது அதற்கான சொல்யூஷனை எப்படியெல்லாம் இஸ்லாம் வழங்குகின்றதோ அதுபோன்று ஒரு மனிதன் அவனுடைய தனி மனித வாழ்க்கையில அவன் எப்படி வாழ வேண்டும், அவன் எது போன்று வாழ்ந்தால் அது தனி மனித வாழ்க்கையினுடைய மனித விதி மீறல்கள் என்பதை எல்லாம் இஸ்லாம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. எனவே தான் அனைத்து நாடுகளிலேயும் இஸ்லாம் ஒரு பங்களிப்பை இன்றளவும் வளர்ந்து வருகின்ற இந்த நேரத்திலும் கூட இன்றளவும் பெரும் மதிப்பிற்குரிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் தெரிகின்றது என்று சொன்னால் அதற்கு மனிதர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்கின்ற பண்பாடுகளை இந்த மார்க்கம் நமக்கு அழகான முறையில்
ஒரு சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ளாத பொழுது அந்த சமூகத்தை சரியான முறையிலே மாற்றுவதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவார். ஒரு சமூகம் என்பது தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அது தன்னை சீர்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுதுதான் அதற்கான மாற்றத்திற்கான வழிகளை, அந்த சமூகத்திற்கான வெற்றிகளை, அந்த சமூகத்திற்கான வளர்ச்சிகளை அல்லாஹ் தஆலா தருவான் என்பதை திருமறையிலே அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு சமூகம் என்பது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்தை சீர் செய்கின்ற மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய தனி வாழ்க்கையிலே, சமூகத்தினுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, வியாபாரத்திலே, அனைத்திலையும் தன்னை ஒருவன் சரி செய்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த சமூகமும் சரியான சமூகமாக வளர்ந்து வரும், வெற்றி பெறும் என்பது நாம் பார்க்கின்ற முக்கியமான அம்சம் என்பது. இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தெடுத்ததற்கான முக்கிய காரணங்களாக இவைகள் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் நாம் பார்க்கின்றோம். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ளுகின்ற பொழுது அந்த மக்காவை வெற்றி கொண்ட பெருமானார் முதலிலே வைத்த முன்கோரிக்கை, அந்த மக்காவாசிகளிடத்திலே நான் முன்னாடி சொல்லியிருக்கின்றேன், மக்காவை வெற்றி கொண்ட பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மக்காவாசிகள் வருகின்ற பொழுது பெருமானார் இப்படி கேட்பார்கள், நான் எதை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதாக நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்பதாக மக்கத்து காவலர்களிடத்திலே பெருமானார் கேட்பார்கள். அப்பொழுது அந்த மக்கள் சில கோரிக்கைகளை வைக்கின்ற பொழுது, எங்களை நீங்கள் துன்புறுத்த மாட்டீர்கள், எங்களுடைய மதத்தின் அடிப்படையில் எங்களை நீங்கள் வாழ விடுவீர்கள் என்பதாக நாங்கள் ஆசைப்படுகின்றோம், உங்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்பதாக அந்த மக்கள் சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், உங்களுடைய ஆசைப்படி உங்களை நான் வாழ வைக்கின்றேன், நீங்கள் இந்த மக்காவிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம், உங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நான் உங்களை துன்புறுத்த மாட்டேன், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிக்க கூடாது, உங்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்பதாக உங்களுக்கு நான் தடை விதிக்க மாட்டேன் என்பதாக பெருமானார் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் எந்த ஒரு விதி விலக்கல்களும் அவர்களுக்கு வைக்கவில்லை. அவர்கள் எதை ஆசைப்பட்டார்களோ அதன்படி பெருமானார் வாழ வைத்தார்கள். அதுதான் அந்த மக்காவிலே பின்பொரு காலத்தில் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்று முழு மக்காவும் இஸ்லாமிய மயமாக இன்றளவும் திகழ்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது என்பவர்களே. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமூகத்தை பெருமானார் எப்படி வளர்த்தெடுத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்ற ஒரு மனிதன் தனி மனித வாழ்க்கையிலே அவன் எப்படி வாழ வேண்டும், மனித விதி உரிமைகளுடைய விதி மீறல்களிலே அவன் எப்படி இருக்க வேண்டும், எது போன்ற விஷயத்திலே அவன் தலையிடக்கூடாது, எது போன்ற விஷயத்திலே அவன் மூக்குகளை நுழைக்கக்கூடாது என்பதையெல்லாம் பெருமானார் நமக்கு அழகான முறையிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக பெரும் வெற்றியான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதில். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித உரிமைகள் என்றால் என்ன, முதலில் நாம் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூக உரிமை என்பது அந்த சமூகம் அது எந்த மதத்தை வணங்க வேண்டும் என்று நாடுகின்றதோ அது போன்று அந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வாழ வேண்டும். அதுதான் ஒரு சமூகத்திற்கான உரிமைகள். அது போன்று ஒரு மனிதனுடைய உரிமைகள் என்ன, அவன் வாழுகின்ற வாழ்க்கையிலே, ஒரு மனிதன் வாழுகின்ற வாழ்க்கையிலே தான் ஆசைப்படுவதை சுதந்திரமாக அவன் செய்ய வேண்டும், சுதந்திரமான முறையிலே அவன் நடந்து கொள்ள வேண்டும். யாரும் நம்மளை கண்காணிக்கின்றார்களா என்கின்ற எந்த ஒரு ஐயமும் இன்றி அவன் ஆசைப்படுவதை, அவன் ஆசைப்பட்டு பேசுவதை அவன் பேசுவதாக நினைத்து அவன் வாழ வேண்டிய சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான அம்சம். இந்த அம்சத்தை இஸ்லாம் நம் அனைவர்களுக்கும் அழகான முறையிலே கற்றுத்தருகின்றது. அதை கெடுக்கும் வண்ணம் எந்த ஒரு மனிதரும் நடந்துவிடக் கூடாது என்பதிலே பெருமானார் வழிவகுத்து தந்திருக்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மற்றொரு வீட்டிற்குள்ளே செல்லுகின்ற பொழுது அவனுடைய உரிமை என்பது எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் விட்டுகின்ற பொழுது அழகாக பெருமானார் சொல்லுவார்கள், இதா இஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாஸன், ஒரு வீட்டிற்குள்ளே நீங்கள் செல்லுகின்றீர்கள்,
செல்லுகின்ற பொழுது முதலிலே அனுமதி கேட்க வேண்டும். சலாம் சொல்லி அனுமதி கேட்க வேண்டும். எத்தனை முறை பெருமானார் அதற்கு விதிக்கின்றார்கள்? 3 முறை நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஒரு வீட்டிற்குள்ளே நாம் நுழைகின்றோம் என்று சொன்னால் அந்த வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுது 3 முறை நாம் சலாம் சொல்ல வேண்டும். இது அடுத்தவர்கள் வீடு என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. தன்னுடைய வீடாக இருந்தாலும் நாம் ஜும்மா முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுன்னு சொன்னா உடனே நேரா போய் கதவை உள்ள போயிடக்கூடாது. அங்க எல்லாரும் இருப்பாங்க. வீட்டுக்கு யாராச்சும் வந்திருக்கலாம், அந்நியவர்கள் இருக்கலாம், வீட்டினுடைய சொந்த பந்தங்கள் இருக்கலாம். இப்படி எல்லாரும் இருக்குகின்ற பொழுது சடனாக நாம் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது. இதை மார்க்கம் விதிமீறலாக சொல்லி தருகின்றது. இது ஒரு வீட்டினுடைய மனித உரிமைகளினுடைய விதிமீறல் என்பதாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அருமை நாயகம். அப்போ ஒரு வீட்டிற்கோ அல்லது நம்முடைய வீட்டிற்கோ நாம் செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் எப்படி செல்ல வேண்டும், அவனுக்கு எது அழகிய குணம் என்பதை பெருமானார் சொல்லுகின்றார்கள். உங்களுடைய வீடாக இருந்தாலும் அடுத்தவருடைய வீடாக இருந்தாலும் முதலிலே 3 முறை சலாம் சொல்லி அனுமதி கேளுங்கள். சலாம் சொல்லி அனுமதி கேட்க வேண்டும். சலாம் சொல்லி அனுமதி கேட்கின்ற அந்த நேரத்தில் சலாத்திற்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் அப்படியே நீங்கள் திரும்பிவிடுங்கள். பெருமானார் சொல்லுகின்றார்கள், வலமை அத்தில்லகு, உங்களுடைய அழைப்பிற்கு பதில் வரவில்லை என்றால் நீங்கள் அப்படியே திரும்பி சென்று விடுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது மனித உரிமைகளாக இருக்கின்றது. நாம் ஒரு வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது, நம்முடைய வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது வேக வேகமாக நாம் பாட்டிக்கு கதவை திறந்து வேகமாக உள்ளே சென்று விடக்கூடாது. மனைவி மாத்திரம் இருந்தாலும் கூட அனுமதி பெற்று அவர்களிடத்திலே சலாம் சொல்லி அனுமதி பெற்று நாம் உள்ளே நுழைய வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு அழகிய விதிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகின்றது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கணக்கு வழக்குகள், சமூகத்தை சார்ந்த விஷயங்களை அதனுடைய ஆய்வில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்ற பொழுது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக அவர்களுடைய அலுவலகத்திற்கு வருகின்றார்கள். எப்படி சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்திற்கு வருகின்ற அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் வருகின்ற பொழுது அலுவலகத்திலே வந்து உமர் ரலியல்லாஹு அவருடைய அலுவலகத்திலே வந்து அனுமதி கேட்கின்றார்கள். 3 முறை சலாம் சொல்லி அனுமதி கேட்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேலையில இருந்ததின் காரணமாக அவர்களுடைய சலாத்திற்கு பதிலும் சொல்லவில்லை, அதை அவர்கள் அனுமதிக்கவும் இல்லை. அந்த நேரத்தில் 3 முறை சொன்ன அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் சலாம் சொல்லி பார்த்துவிட்டு பதில் வரவில்லை என்பதாக திரும்பி விடுகின்றார்கள். திரும்பி அவர்கள் அவருடைய வீட்டிற்கு சென்று விடுகின்றார்கள். சிறிது நேரத்தில் வேலையை முடிந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அபூ மூஸாவினுடைய குரலை நான் கேட்டனே, அவர் சலாம் சொன்னது போன்று இருந்தது, அவர் வந்திருக்கின்றார், அவர் உள்ளே அனுப்புங்கள் என்பதாக தன்னுடைய பணியாளரிடத்தில் அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்களை உள்ள அனுமதிக்கின்ற உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை உள்ளே வர சொல்லுங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது பணியாளர் சொல்லுகின்றார், அவர் வீட்டுக்கு சென்று விட்டார், உங்களிடத்தில் இருந்து அனுமதி வரவில்லை என்பதற்காக அவர் சென்று விட்டார் என்பதாக சொல்ல உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உடனே நீங்கள் அவரை அழைத்து வாருங்கள். அவர் என்ன காரணத்துக்காக இங்கு வந்தார் என்று தெரியவில்லை, நீங்கள் அவரை என்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்ல பணியாளர் சென்று அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து வருகின்றார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இப்படித்தான் கட்டளையிடப்பட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நான் சலாம் சொன்னேன், உங்களிடத்திலிருந்து பதில் வரவில்லை, நான் திரும்பி சென்று விட்டேன் என்பதாக அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படி ஒரு ஷரியத் இருக்குகின்றது என்பது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் அறிந்திருக்கவில்லை. உடனே கேட்கின்றார்கள், இது பெருமானார் தான் சொன்னார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் உங்களிடத்தில் இருக்குகின்றது என்பதாக கேட்கின்ற பொழுது இதற்கு ஆதாரம் அன்சாரி தோழர்கள் தான், நான் அன்சாரி தோழர்களை அழைத்து வருகின்றேன் என்பதாக சென்றுவிட்டு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து வருகின்றார்கள். அவர்கள் வந்து சாட்சி சொல்லுகின்றார்கள், பெருமானார் இது போன்று எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அதை நான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்பதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். அங்கிருக்கிறேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சஹாபா பெருமக்கள் வாழுகின்ற வாழ்க்கையில அவர்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அனுமதி கேட்டுவிட்டு தான் பெருமானார் செல்லுவார்கள். அனுமதி கேட்டுவிட்டு தான் பெருமானார் செல்ல சொன்னார்கள். அதை சஹாபா பெருமக்கள் அப்படியே கடைபிடித்து வாழ்ந்தார்கள். இது மனிதனுடைய விதி மீறல்களிலிருந்து முக்கியமானவையாக இருக்கின்றது. ஒரு வீட்டினுடைய உரிமைகளுடைய விஷயத்தில் அது சொந்த பந்தங்களுடைய வீடாக இருந்தாலும் நாம் வேகமாக உள்ளே சென்று விடக்கூடாது. தன்னுடைய வீடாக இருந்தாலும் நாம் உரிமை எடுத்து உள்ளே சென்று விடக்கூடாது. அனுமதி பெற்றுவிட்டு தான் நாம் உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற முக்கியமான அம்சத்தை இந்த மார்க்கம் நமக்கு வழங்குகின்றது. அதுபோன்று நாம் ஒரு வீட்டிற்கு சென்றால் நம்மிடத்தில் இந்த ஒரு பழக்கம், அழைத்து பார்த்து அனுமதி வரவில்லை என்று சொன்னால் கதவை தட்டி பார்ப்போம். வரவில்லை என்று சொன்னால் ஜன்னல்களை நாம் எட்டி பார்ப்போம். யாராச்சும் வீட்டில் இருக்காங்களா, வீட்டு செய்ய கொல்ல கொண்டு போறதுக்கு வழி இருந்துச்சு நாங்கள் பார்ப்போம். அப்படின்னு சுற்றி சுற்றி பார்ப்போம் அல்லவா? இது போன்று கொண்டுவது கூட தவறான காரியம் என்பதாக பெருமானார் கற்றுத் தருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில தன்னுடைய அறையில ஒரு முறை நகம் வெட்டி கொண்டிருக்கின்றார். நகம் வெட்டி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி வருகின்றார். வந்து பெருமானாருடைய அறையினுடைய ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கின்றார். இதை கவனித்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈட்டியினுடைய அதிகளை இப்படி வருகின்றது, ஒரு ஈட்டியோ அல்லது பல ஈட்டியோ எடுத்துக்கொண்டு அவருடைய கண்ணை குத்துவதற்காக பெருமானார் வந்தார்கள் என்பதாக வருகின்றது. அவருடைய கண்ணை குத்துவதாக பெருமானார் வந்தார்கள். வந்துவிட்டு பெருமானார் அவரை எச்சரித்தார்கள். இது போன்று ஒருவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய வீட்டிலே எட்டி பார்ப்பது மனிதனுடைய குணமாக இல்லை என்பதாக பெருமானார் எச்சரித்தார்கள் என்பதாக ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று பெருமானார் ஒரு முறை தலை சீவி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் இது போன்று செய்ய பெருமானார் இந்த சீப்பினுடைய அந்த மனிதரை அழைத்து பெருமானார் சொல்லுகின்றார்கள், நீங்கள் பார்ப்பதை நான் கவனித்து விட்டேன். நான் பார்ப்பதை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருந்தால் சீப்பினுடைய அந்த கூறுகளை வைத்து உங்களுடைய கண்ணை நான் குத்திருப்பேன். இது என்ன ஒரு தீய பழக்கமாக இருக்கின்றது, சீப்பால் உங்களை குத்திருப்பேன் என்பதாக பெருமானார் அவரை கண்டித்தார்கள் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வீட்டை எட்டி பார்ப்பது, அதனால்தான் இந்த தப்லீக் ஜமாத்லாம் வந்துச்சுன்னா அவர்கள் போனா நமக்கு தெரியும். ஒரு வீட்டிற்கு அழைப்பு கொடுப்பதற்கு போனார்கள் என்று சொன்னால் ஜன்னல் ஓரத்தில் நிற்கக்கூடாது. அவங்க போகும்போது சொல்லுவாங்க, ஒரு ரூல்ஸ் சொல்லும்போது இந்த ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு வீட்டிற்கு நீங்க அழைக்க போறீங்க, ஒரு மனிதர் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கலாம் போறோம், அப்படி போகின்ற பொழுது கூட ஜன்னல் பக்கமாகவும் நிற்காதீர்கள், கதவிற்கு நேராகவும் நிற்காதீர்கள். ஒரு ஓரமாக நின்று சலாம் சொல்லி அவரை அழையுங்கள். 3 முறை சலாம் சொல்லுங்கள். அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்பி வந்துவிடுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். இது பெருமானார் கற்றுக் கொடுத்த அழகிய வழிமுறை. ஒரு வீட்டிற்கு நாம் செல்லுகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் இந்த வகையில் எல்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இங்கிருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமைகளை குறித்து நிறைய செய்திகளை சொல்லுகின்ற பொழுது மற்றொரு செய்தி, 2 மனிதர்கள் பேசுகின்ற ஒரு நேரம், ஒரு 2 மனிதர்களோ அல்லது 2 சகோதரர்களோ 2 நண்பர்களோ பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இடையிலே சென்று அவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதை ஒட்டி கேட்பது ஒரு மனிதனுக்கு அளவில்லை என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமை நாயகம் இப்படி சொல்லுவார்கள் ஒரு ஹதீஸில், இஸ்தமா இலா ஹதீஸின் கௌமி, ஒரு கூட்டம் ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றது, ஃபஹும் லஹு காரிஹுன், அந்த விஷயத்தை ஒரு மனிதன் கேட்பதற்கு அவர்கள் வருகின்றார்கள். 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அதை இன்னொரு மனிதர் கேட்பதற்கு அந்த 2 பேர்களும் வருகின்றார்கள். நாம் பேசுவதை யாரும் கேட்டுவிடக் கூடாது என்பதாக அவர்கள் யோசிக்கின்ற முக்கியமான விஷயத்தை இருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் அந்த விஷயத்தில் தலையிடுவதாக சென்றால் பெருமானார் சொல்லுகின்றார்கள், அப்படி இருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை, ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை அவர்கள் வெறுக்குகின்றார்கள், யாரும் கேட்டுவிடக்கூடாது என்பதாக அவர்கள் வெறுக்குகின்ற ஒரு காரியத்தை ஒருவர் ஒட்டு கேட்கின்ற பொழுது நாளை மறுமையில அவருடைய காதில ஈயத்தை அல்லாஹ் ஊதுவான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வெறுமனே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு 2 மனிதர்கள் பேசுகின்ற பொழுது அவருக்கு இடையிலே சென்று விடக்கூடாது. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக சொல்லுவார்கள்,
இரண்டு மனிதர்கள் என்பதாக வருகின்றது. இதற்கான அர்த்தம் என்ன என்பதாக ஒரு மனிதர் கேட்கின்றார் முஃபஸ்ஸிரின் இடத்துல. இரண்டு மனிதர் என்பதாக வருகின்றது, அது என்ன அர்த்தத்திலே வருகின்றது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவருடைய இரண்டு உதடுகள் பேசிக் கொள்கின்ற அந்த இரண்டு உதடுகளை அது குறிக்கின்றது. இரண்டு மனிதர்கள் என்று சொன்னால் இரண்டு உதடுகள் என்பதாக அர்த்தம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக விளக்கம் அளிப்பார்கள். அப்படி ஒரு இரண்டு பேர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் சென்று என்ன பேசுகின்றார்கள், அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான் என்பதாக நாம் ஆராயக்கூடாது. யாருடைய காரியமாக இருந்தாலும் யாருடைய வீடாக இருந்தாலும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார். அதனால்தான் ஒரு வீட்டிற்கு செல்வதாக இருந்தாலும் சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக கற்றுத்தருகின்றது. இருவர் பேசிக் கொள்ளுகின்ற பொழுது நாம் வந்தாலும் கூட அவர்களிடத்தில் பேச வேண்டும். இரண்டு மனிதர்கள் பேசுகின்றார்கள், நம்மளுடைய நண்பர்கள் தான் தெரிகின்றது. ஆனால் அவர்கள் முக்கியமான விஷயம் பேசுகின்றார்களா என்பதை நாம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கணும். முக்கியமான விஷயம் பேசுறீங்களா, நான் உங்களோட பேசலாமா என்பதாக அனுமதி கேட்டுவிட்டு அவரோடு நாம் பேச வேண்டும் என்கின்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில வகுத்து தருகின்றது. அப்ப ஒரு மனிதனுடைய விதிமீறல்களில் இஸ்லாம் வகிக்கின்ற முக்கியமான விஷயம், இரண்டு நபர்கள் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு இடையிலே சென்று அவருடைய ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு, ஒட்டு கேட்பதற்கு இதுவெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி இல்லை. யாருடைய வீட்டினுடைய காரியத்திலும் நம்முடைய மூக்குகளை நுழைத்து நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு கூட இந்த மார்க்கத்திலே அவர்கள் கேட்காத பொழுது நாம் எதையும் நுழைத்து விடக்கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையில கற்றுத்தருகின்ற நண்பர்கள். அதே போன்று ஒரு மனிதன் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னார், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுகிறார். அந்த விஷயம் என்பது எப்படி என்று சொன்னால் பெருமானார் சொல்லுகின்றார்கள், இதா ஹத்தஸ ரஜுலுன் ஹதீஸுன் சும்ம யுக்தஃபிய ஃபஹி அமானத்துன். ஒரு மனிதர் உங்களிடத்தில் ஒரு ரகசியத்தை சொன்னார் என்று சொன்னால் அது உங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய முக்கியமான அமானிதம் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். யாரை குறித்தும் நாம் எங்கும் பேசிவிடக்கூடாது. ஒருவர் நம்மிடத்தில் அவருடைய ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அதை அமானத்தாக பாதுகாக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு பெரியவர்கள் சொன்னார்கள், இப்னு ஜௌஸி என்பதாக அவருடைய பெயர். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவருடைய அமானிதமான விஷயத்தை நாம் பரப்புவது என்பது எந்த அளவிற்கு அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், நாளை நீங்கள் சக்கராத்திலே இருக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய வாயிலை வருவதற்கு தடையாக அந்த அமானிதம் வந்து நிற்கும் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். யாருடைய அமானிதத்தை நாம் வெளியிலே சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அந்த தவறு நாளைக்கு நமக்கு எப்படி ஆகிவிடுகின்றது, மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது கலிமாவுடைய வாயிலே வராது. ஒருவருடைய அமானிதத்தை நாம் பாதுகாப்போம் என்று சொன்னால் நாளை அந்த நேரத்திலே மரணிக்கின்ற அந்த நேரத்திலே உங்களுடைய வாயிலை கலிமா வந்துவிடும் என்பதாக அவர்கள் சொல்லித் தருகின்றார். இதற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித விதி மீறல்களிலே இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கின்ற முக்கியமான அம்சங்களாக இதெல்லாம் இருக்கின்றது. ஒரு மனிதத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் நாம் எப்படி பேச வேண்டும், ஒரு வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது இருவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் நம்மிடத்தில் அமானிதத்தை கொடுக்கின்ற பொழுது அதையெல்லாம் நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற முக்கியமான செய்திகளை இந்த மார்க்கம் நமக்கு அளித்திருக்கின்றது. அதுபோன்று வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலையும் வெற்றி பெறுகின்ற நன்பாக்கியமுடையவர்களாக வல்லவன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.